விண்வெளி தொடர்பான பல புதிய வியப்பான கண்டுபிடிப்புகளுக்கு தற்போது ஒரு பெரிய கருவூலமாக விளங்கும் ஒரு சிறப்பான தொலைநோக்கி தான் அகச்சிவப்பு வானியல் தொலைநோக்கியான ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி. இது நமது பேரண்டத்தில் தோன்றிய முதல் விண்மீன் திரள்களின் உருவாக்கம், அயல்கோள்களின் இருப்பிடம் மற்றும் அவற்றின் வளிமண்டலத்தின் தன்மைகள் பற்றியும் பல்வேறு விண்வெளி சார்ந்த வியப்பூட்டும் கண்டுபிடிப்புகளையும் வெளிக்கொணர பூமியிலிருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் விண்வெளியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி குறித்தும் இதன் புதிய கண்டுபிடிப்புகள் குறித்தும் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் அறிவியல் பரப்புனர் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் வேதியியல் துறை வருகை பேராசிரியர் முனைவர் சி. சண்முகம் அவர்கள். உடன் உரையாடுகிறார் பூங்குன்றன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், வானத்தில் உள்ள வான் பொருட்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நமக்கு பெரிதும் உதவி செய்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா தொலைநோக்கி தான். பலவிதமான தொலைநோக்கிகளை பற்றி நம்ம செய்தித்தாள்களில் ஊடகங்களில் கேள்விப்பட்டிருப்போம். பூமி நிலப்பரப்பில் நிறைய தொலைநோக்கிகள் இருக்குது, வான்வெளியிலேயும் நிறைய தொலைநோக்கிகள் இருக்குது. அதில் குறிப்பாக அடிப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி, அப்புறம் வந்து ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி. இந்த ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கின்றது சமீப காலத்தில் பெரிதும் பரவலாக பேசப்பட்டது. ஊடகங்கள்லையும் எல்லா ஊடகங்களையும் இதை பற்றி விவாதிக்கப்பட்டது. இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விண்வெளி தொலைநோக்கிக்கு ஜேம்ஸ் வெப்னு ஏன் பேர் வச்சாங்க? தொடக்கமே ஒரு நல்ல கேள்வியாக அமைஞ்சிருக்குது. நாசா நிறுவனத்தினுடைய, நாசான்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும், அமெரிக்காவில் விண்வெளி துறையில் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு முதன்மையான ஸ்தாபனம். ஆமாம். அந்த நிறுவனத்தினுடைய செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது நம்ம என்ன சொல்லலாம், ரெண்டாவது நிர்வாகி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அந்த பொசிஷனில் இந்த ஜேம்ஸ் வெப் அப்படின்றவர் 1961 68 வரை பணியாற்றியிருக்கார். அமெரிக்க நாட்டினுடைய விண்வெளி ஆராய்ச்சியினுடைய தொடக்க காலங்களில் இவருடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. நீங்கள் சொன்ன காலகட்டம் தான் நிலாவுக்கு வந்து மனிதர் அனுப்புறதுக்கு அமெரிக்கா தீவிரமாக முயற்சி செய்துகின்றத. சொல்ல போனால் இவர் தான் அதுக்கு பின்னாடி இருந்திருக்கார். அந்த அப்போலோ ப்ரோக்ராம் முதல்ல மனிதன் நிலவில் இறங்கணும், அந்த ப்ரோக்ராமுடைய ஒரு காரணகர்த்தா முக்கிய பங்களிப்பை கொடுத்தவரே ஜேம்ஸ் வெப் தான். அதனால் நாசாவினுடைய அந்த விண்வெளி துறையில் அவருடைய பங்களிப்புன்றது மிகப்பெரிய அளப்பரிய விஷயம். அவருடைய சர்வீஸை மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையாக இந்த டெலஸ்கோப், ஸ்பேஸ் டெலஸ்கோப்புக்கு அவர் பெரிய ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்னு வச்சுட்டாங்க. அவர் என்னென்ன மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு இந்த விண்வெளி ஆராய்ச்சிக்கு என்னெல்லாம் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணாரோ அவர் பேரை தாங்கி இருக்கிற இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பும் அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு. ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து விண்வெளியில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு சார். பூமியில் எவ்வளோ இடங்கள் இருக்குது, மனிதர்கள் ஆர்வம் இல்லாமல் மனிதர்கள் தொந்தரவு செய்யாத இடங்கள் நிறையா இருக்குது. பாலைவனங்கள் இருக்குது, குளிர் பிரதேசங்கள் இருக்குது, மலை உச்சிகள் இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது வான்வெளியில் வந்து இந்த ஒரு தொலைநோக்கியை நிறுவ வேண்டிய அவசியம் என்ன? இதுவும் ஒரு அற்புதமான கேள்விதான். தரையில் டெலஸ்கோப்ஸை வைக்கிறதுக்கும் வானத்தில் வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, சில அனுகூலங்கள் இருக்குது. அதனால தான் வான்வெளியில் நிறுவுறாங்க. 1-2 விஷயங்களை பார்ப்போம். நாம முதல்ல சொல்லணும்னா, நீங்கள் ஸ்பேஸில் டெலஸ்கோப் வைக்கும்போது தடைபடாத காட்சி கிடைக்குது. அன்இன்டரப்டட் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, தொடர்ந்து கிடைக்குது. பூமியில் வைக்கும்போது என்ன பிரச்சனை, என்ன இந்த அட்மாஸ்பியருடைய இன்டர்ஃபரன்ஸ், குறுக்கீடு, அது வந்து படங்கள் தெளிவாக தெரியாமல் போகலாம், கிழிஞ்சு போன மாதிரி போகலாம். இந்த மாதிரி சில சிக்கல்கள்லாம் இருக்கு. இதற்கெல்லாம் ஒரே வழி, டெலஸ்கோப்பை கொண்டு போய் மேலே வச்சுட்டிங்கன்னா இந்த சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எந்த டெலஸ்கோப்பாக இருந்தாலும் பொருள்லேருந்து வரக்கூடிய ஒளி அதை வாங்கி ப்ராசஸ் பண்ணி கடைசியில் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு படமாக ஆமாம் தருது. அது விசிபிள் லைட்டாக இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்லாம் இன்ஃப்ராரெட் அந்த வேவ் லெங்த் பயன்படுத்த போகுது, கண்ணுக்கு புலப்படாத பயன்படுத்தி. அப்போது இதில் ஸ்பேஸில் கொண்டு போய் வைக்கும்போது ஒரு அட்வான்டேஜ், பூமியில் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பொருள்லேருந்து வரக்கூடிய இந்த ஒளிக்கதிர்கள், விசிபிள் லைட்டோ, இன்ஃப்ராரெட் ரேஸோ, யூவி ரேஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம அட்மாஸ்பியர் வழியாக தான் வர வேண்டியிருக்கு. அப்போ அட்மாஸ்பியர் வழியாக வரும்போது சில வேவ் லெங்த், அந்த அலை நீளங்களை இந்த அட்மாஸ்பியர் கிரகிச்சுக்கும், அப்சார்ப் பண்ணிக்கும். அது அப்சார்ப் பண்ண போக மிச்சம் தான் நமக்கு டெலஸ்கோப் வருது. அங்கேயே வந்து மேலே வந்து ஒரு ஃபில்டரிங் மாதிரி ஆகிடும். அப்போ நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற பிக்சர், அந்த தகவல் 100% இருக்குது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஃபில்டரிங் போது அட்மாஸ்பியரால். இந்த பிரச்சனையை தவிர்க்கணும்னா, அட்மாஸ்பியரோட குறுக்கீடு இல்லாமல் இருக்கணும்னா கொண்டு போய் மேலே வச்சிருது. அப்போ அன்இன்டரப்டட் எல்லா வேவ் லெங்த்தும் உள்ள வருது, எல்லா அலைநீளங்கள்லையும் உள்ள வருது, குறுக்கீடு இல்லாத தகவல் கிடைக்கும். ஆமாம், அதுக்காக தான் மேலே வைக்கிறாங்க. இது 2வது காரணம் சொல்லலாம். 3வது கூட ஒரு காரணம் சொல்லலாம்.
பூமியில் வைக்கிற போது பூமி சுற்றுது நமக்கு தெரியும், அதனால் பகல் இரவுலாம் வருது, பருவநிலை மாறுது, இப்படி பல விஷயம், காட்டு மண்டல பாதிப்பு இப்படி எல்லாம் இருக்குது. இந்த பூமியினுடைய சுழற்சியால் வரக்கூடிய இதெல்லாம் நம்ம டெலஸ்கோப் அப்சர்வேஷனை பாதிக்கும். ஸ்பேஸில் கொண்டு போய் வைக்கும்போது இந்த பாதிப்புகள்லாம் இருக்காது. இது ஒரு அட்வான்டேஜ். 4வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பூமியில் நம்ம ஒரு பொருளை பார்க்குற போது, உதாரணமாக நம்ம சென்னையில் இருக்கிறவங்க ஒரு நைட் ஸ்கையை கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ 1-2 ஸ்டார் தான் தெரியும். ஆனால் உண்மையிலே அந்த வானத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. ஆனால் உங்கள் கண்ணுக்கு 1-2 தான் தெரியுது. என்ன காரணம் அப்படின்னா, சென்னை போன்ற பெருநகரங்களில் இருக்கக்கூடிய மிதமிஞ்சிய லைட், எக்கச்சக்கமான வெளிச்சம், அது லைட் பொல்யூஷன். வீட்டு விளக்குகள், தெரு விளக்குகள், ஆமாம், எல்லாமே சேர்ந்து, வாகன விளக்குகள் எல்லாம் சேர்ந்து அந்த மிதமிஞ்சிய வெளிச்சத்தில் அந்த செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம் பாருங்கள், நட்சத்திரங்கள், அது எங்கேயோ பல ஆயிரக்கணக்கான ஒளியாண்டுகள் தொலைவிலேருந்து வருது. ரொம்ப 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 டிம் லைட்டாக இருக்கும். அந்த லைட்டு இந்த வெளிச்சத்தில் எங்கே இருக்குன்னே தெரியாமல் போயிடும். நைட் ஸ்கை அப்சர்வேஷன் அஸ்ட்ரானமிக்கு பொறுத்த வரைக்கும் முக்கியமான ரெக்குவயர்மெண்ட்னு பார்க்க போனால் டோட்டல் டார்க்னஸ். இந்த வசதி ஸ்பேஸில் நமக்கு கிடைக்கும், பூமியில் வைக்கும்போது கிடைக்காது. இந்த ஒரு காரணத்துக்காகவும் ஸ்பேஸில் டெலஸ்கோப்பை வைக்கிறாங்க. இன்னொன்று கூட சொல்லலாம், பூமியில் வைக்கும்போது சில பூமியினுடைய அதிர்வுகள் டெலஸ்கோப்பை பாதிக்கலாம். பூமியில் வரக்கூடிய வெப்பநிலை மாறுபாடுகள் செயல்பாட்டை பாதிக்கலாம். காற்று மண்டலத்திலேயே வெப்ப அடுக்குகள்லாம் இருக்கு, அதெல்லாம் கூட பாதிக்கலாம். இந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வுன்னா வெளியே கொண்டு போயிடுறது தான். இது ஒன்று. இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, பூமியினுடைய சுற்றுவட்ட பாதைக்கு வெளியே நீண்ட தொலைவில் டெலஸ்கோப்பில் இன்ஸ்டால் பண்ண முடியும். இதனால பூமியினுடைய குறுக்கீடு எதுவுமே இல்லாம மிக நீண்ட தொலைவில் உள்ள விண்வெளி பொருட்களை எவ்வித இடையூறுமின்றி தொடர்ந்து நன்கு கண்காணிக்க முடியும். இத்தனை காரணங்கள் இருக்கிறதால தான் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்றதுக்கு இப்பெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்புறம் நமக்கு தெரிஞ்ச அந்த மேகங்கள், மழைப்பொழிவு, இதுல இருந்து கூட நம்ம வந்து இந்த இன்டர்ஃபரன்ஸ் சொல்ல குறுக்கீடுகள் இதுல இருந்து தவிர்க்கணும்னா அன்இன்டரப்டட் வியூ பெஸ்ட்டாக எங்கே கிடைக்கும்னா ஸ்பேஸில் தான். சார், ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்ன்ற ஒரு விண்வெளி தொலைநோக்கியை வந்து அனுப்பிச்சு ரொம்ப நாளமாக வெற்றிகரமாக செயல்பட்டு வந்துச்சு. ஆமாம், சந்தேகமே இல்லை. ஆமாம், அதுக்கப்புறம் தான் அந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்ன்ற பேரில் வந்து பெரிய ஏற்பாடெல்லாம் செஞ்சு வெற்றிகரமாக மேலே வந்து விண்வெளிக்கு அனுப்பிச்சாங்க. ஏற்கனவே ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இருந்து அதை பல ஆண்டுகளாக தகவலாம் கொடுத்து முடித்த போது எதுக்கு திரும்பவும் நமக்கு இன்னொரு விண்வெளி தொலைநோக்கி வானத்தில் தேவைப்படுது? இது ஒரு நல்ல கேள்விதான். ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் கடந்த 30 ஆண்டுகளாக அதனுடைய பணியை ரொம்ப அழகாக செஞ்சிட்ருக்கு. அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இப்போ இந்த ஜேம்ஸ் ஸ்பேஸ் வெப் டெலஸ்கோப் அதுக்கு போட்டி கிடையாது. சொல்லப்போனால் காம்ப்ளிமெண்டரின்னு சொல்லுவாங்க. காம்ப்ளிமெண்டரின்னா ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பால் முடியாத சில விஷயங்களை ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் செய்யப்போகுது. அப்போ ரெண்டும் சேர்த்து பார்க்கும்போது நீங்கள் என்ன நோக்கத்துக்காக இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்ஸை மேலே அனுப்புகிறீங்களோ அது முழுமை அடைகிறது. அதனால் இது அதுக்கு காம்படிட்டர் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கலாம். இப்போது இன்னும் கொஞ்சம் விளக்கமாகவே பார்ப்போமே. ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்றது நம்முடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம், அதில் அல்ட்ரா வயலட் லைட், அப்புறம் அந்த விசிபிள் லைட், நம்ம கண்ணில் பார்க்குறோமே அந்த லைட், இதை ரெண்டுத்தையும் மையமாக வச்சு தான் அந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் செயல்படுது. ஆனால் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் விட்டு போனது வந்து இன்ஃப்ராரெட் ரேஸ், அதாவது அகச்சிவப்பு கதிர்கள் தமிழில் சொல்கிறோம் இல்லையா, அது விட்டு போனது வெப்பக்கதிர்கள். இன்ஃப்ராரெட் ரேஸ் வேறு சொல்ல போனால் வேறு ஹீட் ரேடியேஷன். ஆமாம், இந்த அகச்சிவப்பு கதிர்களை ஆதாரமாக கொண்டு தான் நம்முடைய ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் செயல்படுது. அப்போது ஹபிளால் முடியாததை, அது விட்டு போனதை இது எடுத்துக்குது. அப்போ இது கொடுக்குற தகவல், அது கொடுக்குற தகவல் ரெண்டு சேர்த்து பார்க்கும்போது டோட்டல் பிக்சர் நமக்கு கிடைச்சிடும். அதனால் இது வந்து அதுக்கு போட்டி கிடையவே கிடையாது. அதாவது ஹபிள் டெலஸ்கோப் கொடுத்த படங்களை வந்து இன்னமும் துல்லியமாக்க உதவுது இல்லையா? ஆமாம், உதவுது. அப்புறம் நட்சத்திரங்கள், அப்புறம் நட்சத்திர கூட்டங்கள்னு சொல்கிற கேலக்சிஸ், அப்புறம் நெடுந்தொலைவிலிருந்து வரக்கூடிய மிக மங்களாக செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் வரக்கூடிய அதிலிருந்து வரக்கூடிய லைட், இதிலிருந்து வரக்கூடிய இந்த இன்ஃப்ராரெட் ரேஸ், இதை கலெக்ட் பண்ணி ஆராய்ச்சி செய்கிறது மூலமாக சில புதிய தகவல்களை பெற முடியும். ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வடிவமைக்கப்பட்டனுடைய முக்கியமான நோக்கமே
இதுதான், அதாவது இந்த பிரபஞ்சம் அதனுடைய தொடக்கம், ஆரிஜின் ஆஃப் த யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க பாரு, அது எப்போ நடந்தது. அதுக்கப்புறம் அது நம்ம ஏற்கனவே ஃபிசிக்ஸில், ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸில் சொல்கிறாங்க பிக் பேங் தியரி. ஆமாம், அது ஒரு பெருவெடிப்பு கொள்கை. அது நடந்து அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம இருக்கிற யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்குன்னு ஒரு தியரி இருக்குது. அந்த பிக் பேங் நடந்த பிறகு அந்த கணத்திலிருந்து முதல்ல தோன்றிய நட்சத்திரங்கள், முதல்ல தோன்றிய நட்சத்திர கூட்டங்கள், கேலக்சிஸ், இதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணணும். சொல்லப்போனா பிரபஞ்சத்தினுடைய வயசு இதை கண்டுபிடிக்கணும், அதனுடைய வரலாறு கண்டுபிடிக்கணும். அதை தவிர்த்து எக்ஸோ பிளானட்ஸ்னு சொல்றாங்க, அதாவது வெளிக்கோள்கள், நம்முடைய சூரிய மண்டலத்தை தாண்டி இருக்கக்கூடிய கோள்கள், அவைகள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கு, அவைகள்ல என்ன மாதிரியான அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் இருக்கு, மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை அங்கே ஏதாவது இருக்குதா, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கணுன்றது பர்பஸ்க்காக தான் இந்த ஜேம்ஸ் ஸ்பேஸ் வெப் டெலிஸ்கோப் மேலே ஏவப்பட்டது. விண்வெளியில் பரவி கிடக்கின்ற இந்த தூசு மண்டலங்கள் சொல்லுவாங்க, காஸ்மிக் டஸ்ட் கிளவுட்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த இன்ஃப்ராரெட் ரேஸை தேர்ந்தெடுத்தாங்க ஜேம்ஸ்? பர்பஸ் இருக்குது, காரணம் இருக்குது. விண்வெளியில் அவங்க அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, காஸ்மிக் டஸ்ட் கிளவுட்ஸ், அதாவது ஒரு தூசு படலை மாதிரி விண்வெளியில் நிறைவே இருக்குது அப்படின்றாங்க. அப்போ ஒரு தூசு படலை மாதிரி இருக்கும்போது அதுக்கு பின்னாலிருந்து வரக்கூடிய, அது பின்னால் இருக்கிற ஒரு பொருள்லேருந்து வரக்கூடிய ஒளி இது ஃபில்டர் பண்ணிடும், தடுத்துடும். ஆனால் நல்ல விஷயமாக இன்ஃப்ராரெட் ரேஸை இந்த தூசு படலம் ஃபில்டர் பண்ண முடியாது, அதை ஊடுருவி வெளியே வந்துடும். அந்த தன்மை வந்து இந்த இன்ஃப்ராரெட் ரேஸ் இருக்கு, வெப்பக்கதிர்களுக்கு உண்டு. அதனால தான் இப்போ ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பும் ஆராய்ச்சி பண்ணது. ஆனால் இன்ஃப்ராரெட் ரேஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அது கிடைக்காது. அதனால இதையும் நீங்கள் சேர்த்து எடுத்தீங்கன்னா பின்னாடி மறைஞ்சிருக்கிற பல பொருட்களுடைய ரகசியம் வெளியே தெரிய வரும். ஏன்னா இந்த காஸ்மிக் டஸ்ட் கிளவுட் வழியாகவும் இன்ஃப்ராரெட் ரேஸ் ஊடுருவி வரும். அதனால இது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இருக்கு. இது ஒன்று. அப்புறம் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்லையும் நம்ம ஜேம்ஸ் டெலிஸ்கோப்லையுமே அந்த லைட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு மிரர் வச்சிருக்காங்க, கண்ணாடி, பெரிய கண்ணாடி மாதிரி வச்சிருக்காங்க. ஆனால் அதில் ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பில் இருக்கிற கண்ணாடியினுடைய சைஸை விட ஜேம்ஸ் டெலிஸ்கோப்பில் இருக்கக்கூடிய கண்ணாடி சைஸு பல மடங்கு பெருசு. ஏன் பெருசாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. விண்வெளியில் பல ஆயிரம் லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட், அங்கிருந்து வரக்கூடிய வெளிச்சம் ரொம்ப மங்களா இருக்கும், ரொம்ப மங்களா இருக்கும். அதை சிந்தாம சிதறாம திரட்டி எடுக்கணும். அப்பதான் அதை பத்தி விஷயம் நமக்கு தெரியும். அப்ப இந்த லைட் கலெக்டிங் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க. மிரர் சைஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதனுடைய இன்டென்சிட்டியை சிதறடிக்காம சேதாரம் இல்லாம கலெக்ட் பண்ண முடியும். அந்த ஃபெசிலிட்டி ஜேம்ஸ் ஸ்பேஸ் வெப் டெலிஸ்கோப்ல இருக்கு. அதாவது இப்படி பார்த்துக்கலாமா சார்? இரவில் வந்து பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், இரவில் வந்து சில விலங்குகள்லாம் நல்லா பார்க்க முடியுது, நம்மளால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பார்க்க முடியுது. ஆனால் ஆந்தை வந்து ரொம்ப இன்னும் துல்லியமாக பார்க்க முடியுது. காரணம் ஆந்தையோட கண் அளவு பெருசு. அப்படி கூட எடுத்துக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு கண்ணு பெருசாக இருக்கோ இரவில் நல்லா பார்க்க படுற லைட்டோட அளவு அதிகமாகுது. அப்போ நம்ம பிரகாசமாக வரும்போது நமக்கு முழு தகவல்களை பெற முடியும். அதுதான். அது மட்டும் இல்லாமல் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பில் சில பிரத்யேகமான ஸ்பெஷல் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. அந்த கருவிகளை வச்சுட்டு எக்ஸோ பிளானட் சொல்லக்கூடிய அந்த வெளிக்கோள்கள், அதில் என்ன விதமான காற்று மண்டலம் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான கருவிகள் அதில் இருக்குது. ஆக இந்த பிரபஞ்சத்தினுடைய தொடக்கத்தை அறிய உதவுகின்ற ஆராய்ச்சிகளில் உதவுகின்ற கருவிகள் இந்த ஜேம்ஸ் ஸ்பேஸ் வெப் டெலிஸ்கோப்பில் இருக்குது. இவைகளை வச்சுக்கொண்டு ஆராய்ச்சி பண்ணி கிடைக்கக்கூடிய தகவல்கள் ஏற்கனவே ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பில் கிடைச்ச தகவல்கள் ரெண்டுத்தையும் ஒருங்கிணைச்சு பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்தினுடைய தொடக்கம் பற்றிய முழுமையான தகவல்களை பெற உதவும். சுருக்கமாக சொல்லணும்னா பிரபஞ்சத்தினுடைய எல்லைகளை நீட்டித்து பார்க்கக்கூடிய வல்லமையை இந்த ஜேம்ஸ் ஸ்பேஸ் வெப் டெலிஸ்கோப் கொடுக்குதுன்னு சொல்லலாம். இந்த ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி பற்றி இன்னும் சில தகவலை சொல்ல முடியுமா சார்? குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதனுடைய அளக்கும் தன்மை, துல்லியமாக அளக்குன்ற அந்த தன்மை, அப்புறம் வந்து சிக்கலான தரவுகளை வந்து தனித்தனியாக பிரித்து உணர்கின்ற தன்மை, அப்புறம் வந்து இப்போ அது எங்கே இருக்குது அதனுடைய இருப்பிடத்தை பற்றி, அப்புறம் அதனுடைய செயல்பாட்டில் பயன்படுத்தப்படுற தொழில்நுட்பம், நவீன தொழில்நுட்பம், இதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இது ஒரு மாடர்ன் டெக்னாலஜி. ஜேம்ஸ் ஸ்பேஸ் வெப் டெலிஸ்கோப்பில் பயன்படுத்தப்படுவது ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பம், அறிவியல் தொழில்நுட்பம். இதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல இன்ஃப்ராரெட் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் இருக்கிற அந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் வருது பாருங்க, இந்த வெப்பக்கதிர். ஆமாம், அதை உணரக்கூடிய கருவிகளுடைய சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 0.6 28.5 மைக்ரோமீட்டர் இந்த ரேஞ்ச், அலைநீளம், இந்த நீளத்தை உணரக்கூடிய கருவிகள் அதில் வச்சிருக்கிறாங்க. ஒரு மைக்ரோமீட்டர் அப்படின்றது 1 மீட்டர் நீளத்தில் 10 லட்சத்தில் 1 பங்கு அப்படின்னு நம்ம
யூகிச்சுக்கலாம். புதிதாக உருவாக்குகின்ற நட்சத்திரங்கள், நியூ பார்ன் ஸ்டார்ஸ்னு சொல்கிறோம் பாருங்கள், அது வெளியிடக்கூடிய இன்ஃப்ராரெட் ரேஸ், அது மிக நீண்ட தொலைவில் இருந்து வரக்கூடிய கேலக்சியில் வரக்கூடிய நட்சத்திர கூட்டங்கள், அது வெளியிடக்கூடிய இன்ஃப்ராரெட் ரேஸ், எக்ஸோ பிளானட்ஸ் வரக்கூடிய இன்ஃப்ராரெட் ரேஸ், இது எல்லாத்தையும் துல்லியமாக திரட்டி ஆராய்ச்சி செய்யக்கூடிய கருவிகள் ஜேம்ஸ் டெலஸ்கோப்பில் இருக்குது. சென்சிட்டிவிட்டிக்காக இந்த விஷயத்தை சொன்னேன். ரெண்டாவதாக சொன்னது, முன்பே சொன்னது போல் அந்த கண்ணாடியினுடைய அமைப்பு, ரிஃப்ளெக்டர் சொல்லுவாங்க. இதில் இருக்கிற மிகப்பெரிய பிரதிபலிக்கும் கண்ணாடி அமைப்பு, இதில் வந்து மொத்தம் 18 ஹெக்ஸகனல் ஷேப், அறுகோண வடிவம் இருக்கிற கண்ணாடிகளை வச்சுருக்காங்க. ஒரே முழுமையான ஒரு கண்ணாடி கிடையாதுங்க, பகுதி பகுதியாக 18 செக்மெண்ட்டாக இருக்கும். ஹெக்ஸகன் அறுகோண வடிவத்தில் இருக்கும். 18 கண்ணாடி இருக்குது. கண்ணாடின்னு சொன்னோடனே நம்ம நினைக்கிற சாதாரண கண்ணாடி கிடையாது. அதுவும் தங்க முலாம், கோல்டு பிளேட்டட் பெரிலியம் அப்படின்ற ஒரு தனிமம், எலிமெண்ட், அதால் செய்யப்பட்டது. ஸோ சாதாரணமான கண்ணாடி இல்லை. இது வந்து கண்ணாடின்றது நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஒளிக்கதிர்களை வந்து ப்ராசஸ் பண்ணுறது பயன்படும். இது வந்து வெப்ப கதிர்களை ப்ராசஸ் அதுக்கு வந்து வேறு மாதிரி கண்ணாடி. இப்போ மொத்தமாக அந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா அந்த 18 கண்ணாடியும் மொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது பரப்பளவு விட்டம் 6.5 மீட்டர், அடி கணக்கில் சொல்கிறதுனா கிட்டத்தட்ட சுமார் 21 அடி வரும். ஹபிள் டெலஸ்கோப்பில் இருக்கிற கண்ணாடியினுடைய விட்டம் 2.4 மீட்டர் தான், அடி கணக்கில் சுமார் 8 அடி மட்டும்தான். ஸோ அதில் 8 ஒரு ரூம் சைஸ் தான் ஹபிள் ஸ்பேஸ். ஆமாம், இது வந்து 21 அடி வரும். 1 அடி, அவ்வளோ பெரிய அறை, கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு பெருசு. அப்போ ஏரியா அதிகமாகும் போது லைட் கலெக்டிங் எபிலிட்டி ஜாஸ்தியாகுது ஒன்று. மூணாவது பார்க்கும்போது சென்சிட்டிவிட்டி, அதாவது என்ன சொல்லலாம்னா அப்புறம் கிடைக்கிற படங்களுடைய தரம், குவாலிட்டி ஆஃப் த பிக்சர், இதெல்லாம் சொல்லணும். இப்போது இந்த ஆப்டிக்ஸ், ஃபிசிக்ஸில் ஆப்டிக்ஸ்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது ஒளியலை பற்றிய படிப்பு. இந்த ஆப்டிக்ஸ் துறையில் லேட்டஸ்ட்டாக என்னென்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்குதோ டெக்னாலஜியில், அதையெல்லாம் இதில் பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப துல்லியமான படங்களை பெறுவதற்காக ரெசல்யூஷன்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னா எங்கேயோ தொலைவில் கண்ணுக்கு தெரியாமல் சின்னதாக இருக்கிற ஒரு பொருளை அதை நம்ம முழுசாக பார்க்கணும்னா வழக்கமாக நம்ம டெலஸ்கோப்பில் மேக்னிஃபை பண்ணி, அதை மேக்னிஃபைனா ஒரு பெருசாக்கி காட்டுறது பண்ணி பார்ப்போம். மேக்னிஃபிகேஷன் நல்லது தான், பெருசாக்கும் போது அதில் நல்லா அதனுடைய முழு படமும் நமக்கு தெரியுது. ஆனால் அதில் இன்னொரு சிக்கலும் இருக்குது, இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ரெசல்யூஷன் ஒன்று சொல்லுவாங்க, பிரித்து பார்க்குறது. இப்போ நீங்கள் மேக்னிஃபிகேஷனை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா 10 மடங்கு 1000 மடங்கு பெருசாக்கிடும், ஆனால் கிளாரிட்டி இல்லாமல் போயிடும், மசம் மொழிக்கு வச்ச மாதிரி இருக்கும். ஸோ கிளாரிட்டியும் வேணும், மேக்னிஃபிகேஷனும் வேணும், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ரடிக்டிங் விஷயம். இந்த மாடர்ன் ஆப்டிக்ஸ் துறையில் வந்திருக்கிற டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த தொழில்நுட்பத்தில் இதில் பயன்படுத்தி ரெசல்யூஷனும் கிடைக்கிற மாதிரியும் மேக்னிஃபிகேஷனும் கிடைக்கிற மாதிரியும் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடியது அதனுடைய இருப்பிடம், லொக்கேஷன். இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்னுடைய விண்வெளியில் செகண்ட் லாக்ராஞ்ச் பாயிண்ட் L2 அப்படின்னு டெக்னிக்கலாக சொல்கிறாங்க, ஒரு புள்ளி. அது அந்த இடத்துல இந்த டெலஸ்கோப்பை போய் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. லாக்ராஞ்ச் பாயிண்ட் என்ன சார்? அந்த புள்ளின்றது என்னென்னா, நம்ம 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 பூமியிலிருந்து சுமார் 1.5 மில்லியன் கிலோமீட்டர்கள், கிட்டத்தட்ட 15 லட்சம் கிலோமீட்டர்கள், மைல் கணக்கில் சொல்கிறோம்னா 9,30,000 மைல்கள் தொலைவில் நிலைநிறுத்து. அது என்ன ஸ்பெஷாலிட்டி அந்த லாக்ராஞ்ச் பாயிண்ட் அப்படின்றது, அந்த இடத்தில் இருந்து செயல்படும்போது நம்முடைய பூமியினாலோ அல்லது சந்திரனாலோ எந்த விதமான குறுக்கீடுமின்றி தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட்டு நம்ம தகவல்களை பெற முடியும். அதனால தான் அந்த L2 அப்படின்ற லாக்ராஞ்ச் பாயிண்ட்டை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இதில் பயன்படுத்தக்கூடிய லேட்டஸ்ட் கருவிகள், ஆராய்ச்சிக்கான கருவிகள் அப்படி பார்க்கும்போது அந்த எக்ஸோ பிளானட்ஸும் இதனுடைய குறிக்கோளில் ஒன்று. அந்த வெளிக்கோள்களை பற்றி அறியணும்னாக்கா நியர் இன்ஃப்ராரெட் கேமரா, இன்ஃப்ராரெட்லேயே அந்த வேரியஸ் ரேஞ்சஸ் பிரிக்கிறாங்க, நியர் இன்ஃப்ராரெட், மிட் இன்ஃப்ராரெட், ஃபார் இன்ஃப்ராரெட் அப்படிலாம் பிரிக்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸோ பிளானட்ஸுடைய அட்மாஸ்பியரை ஸ்டடி பண்ணுறதுக்கு நியர் இன்ஃப்ராரெட் கேமரா, கரோனாகிராஃபிக் ஃபெசிலிட்டிஸ், சென்சார்ன்றது உணரக்கூடிய கருவிகள், உணர் கருவிகள் சொல்லலாம், சென்சார், இவைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் மிட் இன்ஃப்ராரெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த கருவிகள், ஸ்பெக்ட்ரோகிராஃப்ன்றது நிறமாலை நம்ம தமிழில் படிச்சிருக்கிறோம். அந்த நிறமாலை தான் முக்கியமாக இந்த மாதிரி ஆய்வுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவி. அதுதான் பல விஷயங்களை எடுத்துக்காட்டு. ஒளியை வந்து நிறங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு காட்டு, ஒரு மாலை மாதிரி நமக்கு ஸ்கூலில் படிச்சிருக்கோம். வெண்மையான ஒளியை பண்ண ஆரம்பிச்சா மறுபக்கம் 7 கலர்கள், ரெயின்போ கலர் வருதுன்று. அதே போல் அது வெண்மை ஒளிக்கு மட்டும் இல்லை, யூவிக்கும் பயன்படுத்தலாம், இன்ஃப்ராரெட் ரேஸ்க்கும் பயன்படுத்தலாம். நட்சத்திரங்கள் ஆக மொத்தம் அதெல்லாம் ஒரு கும்பலாக வருது. ஸ்பெக்ட்ரோமீட்டர்ன்றது பிரித்து காட்டுது. அப்படி காட்டுறதன் மூலமாக அந்த பொருளுடைய தன்மையை ஸ்பெக்ட்ரல் அனாலிசிஸ் மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த ஸ்பெக்ட்ரோகிராஃப், அது சார்ந்த கருவிகள் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் ஃபைன் கைடன்ஸ் சென்சார். ஃபைன் ரொம்ப துல்லியம், கைடன்ஸ்னால் வழிநடத்த சொல்கிறது, சென்சார்னால் உணர் கருவிகள். இந்த மாதிரி கருவிகள். நியர் இன்ஃப்ராரெட் இமேஜர், கேமரா மட்டும் இருந்தால் போதாது. ஏன்னா இப்போ நம்ம பூமியில் இருக்கிற டெலிஸ்கோப்பில் நம்ம கண்ணை வச்சு பொருளை பார்த்துக்குறோம் எப்படி இருக்குன்ட்டு. அங்கெல்லாம் போய் பார்க்க முடியாது. அப்போ இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்றதுக்கு அந்த படம் நமக்கு வேணும். அந்த இன்ஃப்ராரெட்டில் வரக்கூடிய அந்த பட விஷயங்களை இமேஜர், ஒரு படப்பதிவு கருவி இருக்குது, அதை வச்சுருக்கிறாங்க. ஸ்பெக்ட்ரோமீட்டர்லேயே ஒரு லேட்டஸ்ட்டு, எந்த ஒரு ஸ்பெக்ட்ரோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட் பீம், நேரோ பீம் ஆஃப் லைட் உள்ளே வரதுக்கு ஒரு ஸ்லிட், சின்ன ஓட்டை மாதிரி வச்சுருப்பாங்க. இதில் ஸ்லிட்லெஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃப், அந்த மாதிரி ஓட்டை இல்லாத ஒரு ஸ்பெக்ட்ரோகிராஃப், இது ஒரு மாடர்ன் டெக்னாலஜி, தொழில்நுட்பம், இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இன்டகிரேட் பண்ணி இந்த ஜேம்ஸ் ஸ்பேஸ் வெப் டெலிஸ்கோப்பில் பயன்படுத்துகிறாங்க. இதில் எதுக்கு சொல்கிறேன்னா, லேட்டஸ்ட் டெக்னாலஜி இதில் பயன்படுது அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டு இதெல்லாம். இதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று வருது. என்னென்னா, இதுவும் ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான். சன் ஷீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சன் ஷீல்டுன்ற போது சூரிய வெப்பத்தை தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த டெலஸ்கோப் மேலே படம். ஆமாம், ஏன்னா இது கொண்டு போய் வைக்க போகிறது நம்ம ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஏப்ரல் மே மாதத்துலேயே நமக்கு சூரியனுடைய வெப்பம் நம்ம தாழ முடியல. இது பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 15 லட்சம் கிலோமீட்டர் தள்ளி சூரியனுக்கு அந்த பக்கமாக கிட்ட போய் வைக்கிறோம். சூரியனுக்கு பக்கத்தில் நெருங்கும், இன்னும் வெப்பம் அதிகமாக இருக்கும். அப்போது நம்ம முன்ன சொன்ன அந்த அவ்வளவு சென்சிட்டிவ் கருவிகள்லாம் அந்த வெப்பத்தினுடைய தாக்கத்தில் டேமேஜ் ஆகி போயிடலாம், டெலஸ்கோப்பே டேமேஜ் ஆகிடலாம். அப்போ அதை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. அதுக்கு ஒரு பிரத்யேகமான அமைப்பு தான் இந்த சன் ஷீல்டு அப்படின்றது. இதை பார்த்தீங்கன்னா 5 லேயர் வச்சுருக்காங்க. அதில் 5 அடுக்கு அந்த மாதிரி வச்சு சன்னுடைய பாதிப்பு வராமல் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் 2 காரணம் இருக்குது. என்னென்னா, உள்ளே இருக்கிற கருவிகள் டேமேஜ் ஆகாமல் இருக்கணுன்றது மட்டும் இல்லை, ஜேம்ஸ் ஸ்பேஸ் வெப் டெலிஸ்கோப்புடைய பர்பஸே தொலைதூரத்துலேருந்து வரக்கூடிய குறிப்பாக இன்ஃப்ராரெட் ரேஸ், வெப்ப கதிர்கள், அதை வாங்கி கிரகிச்சு ஆராய்ச்சி பண்ணுன்றது தான். அப்போ இந்த ஷீல்டு இல்லைன்னா சூரியனுடைய வெப்ப கதிர்கள் அது உள்ளே நுழைஞ்சிடும். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு பொருளும் இப்போ நீங்கள் கூட வெப்ப கதிரில் வெளியிடுறீங்க, நானும் வெளியிடுறேன். அப்போது இந்த ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பே வெளியிடக்கூடிய இன்ஃப்ராரெட் அதுவும் உள்ளே நுழைஞ்சிடும். அப்போ தேவையில்லாத ஆளுங்க உள்ளே நுழையிறதுக்கு நிறைய பேர் நுழைஞ்சிடுறாங்க. வேணுன்ற ஆள் ரொம்ப கம்மியாக போயிடும், கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாயிடும். அப்போ இதெல்லாம் இந்த சிக்கல், இதெல்லாம் வடிகட்டி ஆகணும். டேமேஜ் இல்லாமல் பாதுகாக்கிறது ஒன்று, தேவையில்லாத இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் உள்ளே நுழையாமல் தடுக்கணுன்றது ஒன்று. இதுக்காக 5 அடுக்கு போட்ட ஒரு ஸ்பெஷல் சன் ஷீல்டு அமைப்பு ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கணும்னா, அப்சர்வேஷனல் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு திறமை, பார்க்கும் திறன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜேம்ஸ் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பில் பல்தரப்பட்ட வானியல் நிகழ்வுகளை கண்டு உணரக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல உருவான கேலக்ஸி, அந்த நட்சத்திர கூட்டங்கள், அதாவது பேரண்டம் உருவாங்கின நட்சத்திர கூட்டம், அந்த பிக் பேங் போது அப்போ உருவானது. வெளிக்கோள்களில் நிலவுகின்ற காற்று மண்டலம், இதை பற்றிய புரிதல், நட்சத்திரங்களுடைய ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டார்ஸ், அப்புறம் எவ்வளோ தூரத்தில் இந்த செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதன் லொக்கேஷன், இதெல்லாம் கண்டுபிடிக்கிற வகையில் இந்த டெலஸ்கோப் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது அடிப்படையில் இன்ஃப்ராரெட் ரேஸ் அதை ப்ராசஸ் பண்ணிக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கிறதால இன்ஃப்ராரெட் ரேஸ் சம்பந்தமாக அறிவியல் ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் யாருக்காவது எழுதும்னா அந்த கேள்விகளுக்கு விடை சொல்லக்கூடிய வகையிலும் இந்த டெலஸ்கோப் பயன்படுது. நீங்கள் சொன்ன தகவலாம் உண்மையிலேயே ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருந்தது சார். ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் பின்னாடி இவ்வளவு தொழில்நுட்ப வசதிகள் இருக்கின்றது. இவ்வளவு நவீன தொழில்நுட்ப வசதிகளோடு
அனுப்பப்பட்ட இந்த ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி இது சந்தித்த சவால்களை பற்றி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. ஏன்னா எந்த ஒரு புதிய முயற்சியில் இறங்கும் போதும் சில சவால்களை ஏற்கனவே எதிர்பார்த்து இறங்குவாங்க. செயல்படுத்தும் போது எதிர்பாராமல் சில சவால்களும் புதுசாக முளைக்கும். அதான் நிறையா இருக்கும். நிறைய உண்டு. அதான் நிறைய இருக்கும். சொல்ல போனால் யூ ஹாவ் டு ஆன்டிசிபேட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சவால்களில், சேலஞ்சஸ். அதில் ஜேம்ஸ் ஸ்பேஸ் வெப் டெலிஸ்கோப்லேயும் நிறைய சவால்களை சந்திச்சிருக்குது. அதனால் என்னாச்சு, அதனுடைய டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் ஆரம்ப காலத்தில் தயாரிக்கும் போதே டிலே, காலதாமதம். அது மட்டும் இல்லை, எதற்காக ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் எக்கச்சக்கமாக மேலே போய் பட்ஜெட் ஓவர் ரன் சொல்லுவாங்க, அது வந்திருக்குது. இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. ஒன்று ஒன்றா பார்க்கலாமே. முதல்ல காம்ப்ளெக்ஸ் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. டிப்ளாய்மெண்ட்னா பயன்பாட்டுக்கு கொண்டு வரது. காம்ப்ளெக்ஸ்ன்ற போது சிக்கலான விஷயம். இப்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்ன்றது சிக்கலானதும் செயல்பாட்டில் பல அடுக்குகளை கொண்டதுமான ஒரு அமைப்பு. நம்ம பார்த்தோம். பல அடுக்குகள் கொண்ட செயல்பாடுன்னு சொல்கிற போது முக்கியமாக இப்போ இந்த சன்ஷீல்டை பற்றி கொஞ்ச நேரத்துக்கு முன்னே பேசணும். 5 அடுக்குன்னு சொல்லிடுது. இந்த சன்ஷீல்டு சூரிய வெப்பத்தை தடுக்கின்ற அமைப்பு சரியான இடத்துல நிறுத்தி அது மடக்கி இருக்கும். வேணுன்ற போது அதை விரித்து வைக்கணும். பின் அதை விரிக்க செய்வது. அது மட்டும் இல்லை, அந்த கண்ணாடி 18 கண்ணாடி ஒன்றும் ஒவ்வொரு திசையில் இயங்கினாக்கா அப்புறம் பர்பஸே போயிடுச்சு. அந்த 18 கண்ணாடி ஒருங்கிணைச்சு இன்டகிரேட் பண்ணி அலைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு சேர ஒரே சமயத்தில் ஒரே மாதிரி ஒரு பக்கமாகவே இருக்கணும், இயங்க வைக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ரொம்ப பிசகு இல்லாமல் செய்யணும். டெக்னிக்கல் சேலஞ்சஸ்ன்னு சொல்லலாம். இல்லை, இந்த சன்ஷீல்ட் டிப்ளாய்மெண்ட் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் சில அந்த லேயர்ஸ் கிழிஞ்சு போச்சு, மறுபடியும் உருவாக்க வேண்டிய சூழ்நிலைலாம் வந்துச்சு. இதில் சன்ஷீல்டில் முக்கியமாக பார்க்க வேண்டியது வெப்பநிலை, அதனுடைய டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் வருது. என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், சாதாரண வெப்பநிலையில் எந்த ஒரு பொருளும் அதுவே அகச்சிவப்பு கதிரில் வெளியிடும். அப்போ அதுவும் உள்ளே சேர்ந்து குழப்பத்தை வந்துடும். அதனால் இந்த மொத்த டெலஸ்கோப்பையுமே மிக 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 குறைந்த வெப்பநிலை எவ்வளோன்னாக்கா கெல்வின் ஸ்கேலில் 50 நமக்கு பழக்கமான சென்டிகிரேடில் பார்க்கணும்னா -223. நம்ம பூஜாவுக்கு கீழே 223 டிகிரி அளவில் மெயின்டைன் பண்ணணும். ஆனால் அந்த பக்கம் சூரியன் பிரகாசி. ஆமாம், இல்லாட்டி போனால் இது கொடுக்குற இன்ஃப்ராரெட் ரேஸ் உள்ள நுழைஞ்சிரும். அப்புறம் கடலில் கரைச்ச பெருங்காயன்ற மாதிரி தான் அது. அந்த லைட் எங்கன்னு தெரியாது, இந்த லைட் தான் உள்ள நுழைஞ்சிரும். அப்போ ஒரு பக்கம் சூரியனோட வெப்பநிலை கிட்டத்தட்ட ஒரு 20 டிகிரி செல்சியஸ் கிட்ட வந்துட்டுருக்கும். இந்த ஷீல்டை வச்சு மறைச்சி இந்த சைடு -250 டிகிரி 223 டிகிரி 223 டிகிரி செல்சியஸ்க்கு நீங்கள் பூஜ்ஜியத்தை கீழே கொண்டு போகணும். அப்போ இந்த ஷீல்டோட வேலை ரொம்ப முக்கியமானது. ஆமாம், அது மட்டும் இல்லை, வேணுன்ற போது அதை மடக்கணும், விரிக்கணும், டைமிங் மாற்றி செயல்பட்டால் பர்பஸே போயிடுச்சு. இன்டகிரேட் பண்ணணும், ஒருங்கிணைக்கணும். இதெல்லாம் ஒரு சேலஞ்ச், அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சு. அப்புறம் இந்த இன்டகிரேஷன் அண்ட் டெஸ்டிங் டிலேஸ் இப்போ சொல்லலாம். அதாவது இன்டகிரேஷனா ஒருங்கிணைச்சு பார்க்குறது, டெஸ்டிங்னா பரிசோதித்து பார்க்குறது இல்லையா. இதில் ஏற்படக்கூடிய காலதாமதங்கள் எதிர்பார்க்கப்பட்ட காலத்தை விட பரிசோதனை காலத்தில் அதிகமான டைம் எடுத்துக்கிச்சு. இது ஒரு முக்கியமான பணி தான். இருந்தாலும் அனைத்து கருவிகளும் சரியாக இயங்குதா அதை உறுதி செய்யணும். ஏதாவது ஒன்று சரியில்லைனாலும் மொத்த பர்பஸும் போயிடும். இந்த பரிசோதனை பூமியிலே தான் செய்கிறாங்க இல்லையா? பூமியில தான் பண்ண முடியும். பூமியில் அந்த விண்வெளியில் உள்ள சூழலை உருவாக்கி அதுக்கான சவாலை கொடுத்து நம்ம சோதிக்கணும். அதுதான் பின்னாடி ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இப்போது இந்த ஒருங்கிணைக்கிறது, டெஸ்டிங்கை பண்ணக்கூடிய இது சவால். டெக்னாலஜிக்கல் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா என்ன? இந்த 18 அறுகோண வடிவத்தில் தங்க மூலம் பூசப்பட்ட பெரிலியம் தனிமத்தாலான பிரதிபலிக்கும் கண்ணாடிகள் அத்தனையும் துல்லியமாக தயாரிக்கணும், துல்லியமாக ஒருங்கிணைக்கணும், செயல்பட வைக்கணும். இது இன்ஜினியரிங் சேலஞ்சு, பொறியியல் துறையில் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. அப்புறம் அது மட்டும் இல்லை, கேலிப்ரேஷன் சொல்லுவாங்க. அதாவது அளவு திருத்தம், அதை செய்யணும், அலைன்மெண்ட் பண்ணணும். நவகிரகம் மாதிரி ஒன்று ஒரு மூலையில் இருந்தாக்க பர்பஸ் போயிடும். ஆமாம், இதெல்லாம் இன்ஜினியரிங் சேலஞ்சஸ். அடுத்து வரக்கூடியது இப்போ நீங்கள் கேட்டிங்களே, இது அத்தனையும் எங்கேருந்து பண்ண போகிறோம்? பூமியிலேருந்து தான் பண்ண போகிறோம். அப்போது பூமிக்கும் அந்த ஜேம்ஸ் ஸ்பேஸ் வெப் டெலிஸ்கோப்புக்கும் இடையில் கம்யூனிகேஷன் வரணும், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன். அது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. குறிப்பாக அந்த L2 பாயிண்ட், லாக்ராஞ்சியன் L2 பாயிண்ட். ஸோ அந்த இடத்துல டெலிஸ்கோப்பை கொண்டு போய் நிறுத்தணும். பிறகு அதில் இருக்கிற அத்தனை கருவிகளும் வேலை செய்ய வைக்கணும்.
எல்லாமே இங்கே எல்லாமே இங்கிருந்து கமாண்ட் தான் கொடுக்கணும். கிட்டத்தட்ட 15 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளதுக்கு நம்ம இங்கேருந்து சிக்னல் டவராக நல்லா சிக்னல் நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். நம்ம மொபைல் டவரை பார்த்துருக்க சமயத்தில் டவர் கிடைக்கல நம்ம சொல்கிறோம். அதோட கம்பேர் பண்ணிங்கன்னா எஸ்டாப்ளிஷிங் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டின்றது எவ்வளோ பெரிய முக்கியம் நமக்கு புரியும். அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி பிரேக் இல்லாமல் போயாகணும். முக்கியமான தருணங்களில் பிரேக் ஆச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ இங்கேருந்து கொடுக்குறது அது கலெக்ட் பண்ண டேட்டா டிரான்ஸ்ஃபர் அது பூமிக்கு திரும்ப வரணும். இவ அத்தனையும் எதில் நடக்குதுன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் தான். தட் இஸ் அனதர் வெரி பிக் சேலஞ்ச். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே சொன்னபடி எதிர்பார்க்கப்பட்டதை விட பிகாஸ் ஒவ்வொரு ஸ்டேஜிலும் நிறைய அன்எக்ஸ்பெக்டட் டிலே ஆக ஆக செலவும் கூட்டிகிட்டே போதும். எஸ்டிமேட்டட் பட்ஜெட்டை விட அதிகமான செலவு இவ்வளவும் வந்துடுச்சு. ஆனால் காசு அதிகமாக செலவாகுதே அப்படின்றதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் நாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தில் அது ஒன்று தானே பரவாயில்ல போனால் போதுன்னு விட்டுட்டிங்கன்னா மொத்தமே போயிடும். அந்த கொஞ்சம் காசுக்காக யோசனை பண்ணி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்னா இதுக்காக எஸ்டிமேட் பண்ணி போட்ட மொத்த பட்ஜெட்டினுடைய அளவுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். அதனால் இதெல்லாம் பார்க்காம என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு துணிஞ்சு இறங்கினாங்க. முக்கியமாக இந்த ஜேம்ஸ் ஸ்பேஸ் வெப் டெலிஸ்கோப்பினுடைய பங்குதாரர்கள் அப்படின்னு சொல்ல போனால் இதை இறங்கணும்னா 3 பேர் முக்கியமாக. நாசா ஒன்று, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ஒன்று, கனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. அந்த 3 பேருக்கும் இடையில் 3 நிறுவனங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய புரிதல் அது ரொம்ப முக்கியமானது. பரவாயில்ல என்ன ஆனாலும் நம்ம இறங்கின காரியத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு துணிச்சல இறங்கினாங்க பாருங்கள். 2 நிறுவனங்கள் சேர்ந்து செயலாற்றினால நிறைய சிக்கல் வரும். அதனால் அதுவும் எக்கச்சக்கமான பட்ஜெட்டு, செகண்ட் தாட்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆமாம், இவ்வளோ செய்யணுமா அப்படின்லாம் இல்லை, பின் முன்னிச்ச காலம் பின் வாங்கக்கூடாதுன்னு வைக்கக்கூடாதுன்ட்டு முடிவு பண்ணி இறங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் சந்தித்த மிகப்பெரிய சவால்கள். சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு செலவு செஞ்சு இவ்வளவு பரிசோதனைகள்லாம் செஞ்சு இவ்வளவு நவீன தொழில்நுட்ப வசதிகள்லாம் பொருத்தி ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை நம்ம விண்வெளியில் நிலைநிறுத்தியிருக்கோம். இதை பயன்படுத்தி விண்வெளியில் உள்ள வான் பொருட்களை எவ்வளோ தூரம் பார்க்க முடியும்? அதாவது அடிப்படை நோக்கம் இன்ஃப்ராரெட் ரேஸை கேப்சர் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது. அதான் ஜேம்ஸ் ஸ்பேஸ் வெப் டெலஸ்கோப்புடைய அடிப்படை நோக்கம். அப்போ இன்ஃப்ராரெட் கதிர்வீச்சை வெளியிடக்கூடிய பொருட்கள் விண்வெளியில் எங்கே இருந்தாலும் அதை கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் டெலஸ்கோப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. விண்வெளியில் நெடுந்தொலைவில் இருக்கிற பொருளிலிருந்து வரக்கூடிய இந்த இன்ஃப்ராரெட் கதிர்வீச்சு காஸ்மிக் டஸ்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் அது வழியாக ஊடுருவி பயணித்து வந்துடும். ஆனால் கண்ணுக்கு புலப்படுகின்ற ஒளி, அதாவது விசிபிள் லைட், அந்த சிவப்பு பச்சை அது இல்லாமல் அல்ட்ரா வயலட் பக்கமாக இருக்குது. இதெல்லாம் அந்த தூசு படலங்கள் வழியாக வரும்போது கிரகிச்சுக்கும். எனவே என்ன பண்ணணும்னா தூசு படத்தை தாண்டி கண்ணுக்கு புலப்படும் ஒளியும் அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சும் வெளியே வர முடியாமல் போயிடும். அதனால அங்கே பொருள் இருக்குது ஆனால் நமக்கு தெரியாது. ஏன்னா ஃபில்டர் ஆயிடுச்சு இடையில. கண்ணுக்கு புலப்படும் ஒளியை ஆதாரமாக கொண்டு செயல்படுற டெலஸ்கோப்புகளில் இந்த காஸ்மிக் டஸ்ட், இந்த தூசு படத்தின் பின்னால் மறைஞ்சிருக்கிற பொருட்கள் பார்க்கவே முடியாது. மறைந்திருந்தாலும் அவைகள் வெளிப்படுத்தும் இன்ஃப்ராரெட் கதிர்வீச்சு தூசு படலத்தை தாண்டி வெளியே வந்துடும். எனவே இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப் அவற்றை எளிதாக கண்டுபிடிச்சிடும். இந்த முக்கியமான காரணத்தில் தான் அதை வாங்கி ஆய்வு செய்கிற மாதிரி ஜேம்ஸ் ஸ்பேஸ் வெப் டெலஸ்கோப் டிசைன் பண்ணியிருக்காங்க. டிஸ்டன்ட் கேலக்ஸி அப்படின்ற ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்களில் படம் பிடிச்சி ஆராயிறது. முக்கியமாக பிரபஞ்சம் தொடங்கிய காலத்தில் உருவான கேலக்சிஸ், நட்சத்திர கூட்டங்கள், இதை பற்றி ஆராயிறது. பிரைமரி கேலக்சிஸ், இப்படி நிறைய அப்ஜெக்டிவ் வச்சுருக்காங்க. அதனுடைய இருப்பு இதை ஆராய்ச்சி பண்ணுறது மூலமாக எவ்வளவு தொலைவில் அவைகள் இருக்குது அப்படின்றது இருக்குது. அப்போது நாமளே ஒரு கணக்கு போட்டுடலாம். என்னென்னா இதுவரை ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸில் சொல்லப்பட்ட விஷயம் பிக் பேங் ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னா 13.8 பில்லியன் இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. 1380 கோடி ஆண்டுகள் ஏறத்தாழ. ஆமாம். அப்போது இதனுடைய நோக்கமே அப்போ ஆரம்ப காலத்தில் உருவான கேலக்ஸி, ஸ்டார்ஸ் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக. அப்போது இதனால் பார்க்கக்கூடிய தூரம் அப்படின்றத நம்ம யூகிச்சிடலாம். 13.8 or 7 பில்லியன் அளவுக்கு ஒளியாண்டுகளில் பார்க்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு தான் இந்த காரியத்தில் இறங்கியிருக்கிறாங்க. இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப், இந்த விண்வெளி தொலைநோக்கி, இதை ஒரு கால இயந்திரம், டைம் மிஷின் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதை எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க சார்? அதை டைம் மிஷின் அப்படின்றது டெஃபனேஷன் பார்க்க போனீங்கன்னா நிகழ்காலத்தில் இருக்கிற நம்மளை
கடந்த காலத்திற்கோ அல்லது எதிர்காலத்திற்கோ கூட்டி செல்லக்கூடிய ஒரு மிஷன், அப்படி தான் அதுக்கு அர்த்தம். ஆமாம். ஆனால் உண்மையிலே அப்படி ஒரு மிஷன் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இருக்கவும் வாய்ப்பில்லை. இது வரைக்கும் இல்லை. ஆனால் இல்லாத ஒரு விஷயத்தை எப்பவுமே மனிதனுக்கு ஒரு சுபாவம் என்னென்னா, நிஜ வாழ்க்கையில் நடக்காதுன்னு நல்லா தெரியும், அனுபவிக்க முடியாதுன்னு தெரியும், ஆனால் அதை கற்பனையிலாவது அனுபவிச்சுட்டு போகிறனே அப்படின்ற ஒரு ஏக்கம் மனிதனுக்கு உண்டு. நம்ம சினிமாக்களை பார்த்தாலே தெரியும். ஆமாம். அதனால் இந்த டைம் மிஷன் அப்படின்ற கான்செப்டை பேஸ் பண்ணி நிறைய மூவிஸ், நிறைய நாவல் எல்லாமே வந்தாச்சு. இருந்தாலும் இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை ஒரு டைம் மிஷன்னு சொல்கிறாங்க. அது பொருத்தமானது தானேன்னா ஓரளவுக்கு பொருத்தம்னு சொல்லலாம். எப்படின்னு பார்ப்போம். ஒளியினுடைய வேகம் நமக்கு தெரியும். பிரபஞ்சத்திலேயே அதிகபட்ச வேகம் அப்படின்னா லைட்டு தான், உச்சபட்ச வேகம். ஆமாம், 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு செகண்ட் அப்படின்னு கணக்கு போட்டு சொல்லியிருக்காங்க. யாரும் மிஞ்ச முடியாது. இதுக்கு மேலே கிடையாதுன்னு ஃபிசிக்ஸ் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதனால் இப்போ நான் ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த 3 லட்சத்தை தள்ளிடுவோம். ஒளியினுடைய வேகம் ஒரு செகண்டுக்கு ஒரு 1/2 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கணக்குக்காக 1/2 மீட்டர் வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பொருள் உள்ள தூரம் ஒரு 60 மீட்டர்னு வச்சுக்கோங்க. 1/2 மீட்டர் தூரத்தில் ஒரு செகண்டில் போயிடுது. அப்போ 60 மீட்டர் அங்கேருந்து அந்த 60 மீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு பொருள் வரக்கூடிய ஒளியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்க போகுது? 120 செகண்ட். மினிட்ஸ் சொல்லணும்னா 2 நிமிஷம். இப்போ நீங்கள் 2 நிமிஷம் கழித்து தான் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் அந்த பொருளை பார்க்குறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் 2 நிமிஷத்துக்கு முன்னால் அந்த பொருள் எப்படி இருந்ததோ அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. உண்மைதான். இந்த க்ஷணத்தில் அந்த பொருளில் ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கும். அது எப்போ தெரியும்? இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு தான் தெரியும். அப்போ உடனுக்குடனே பார்க்க முடியாது அப்படின்றது தான் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். உதாரணத்துக்காக நான் சொன்னது இந்த 60 மீட்டர் தூரம் அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம அப்படியே என்ன பண்ணலாம், கொஞ்சம் விண்வெளி போவோம். சாதாரணமாக நம்ம கண்ணில் பார்க்குற ஒளியை பயன்படுத்தி ஒரு பொருளை பார்க்குறதுக்கும் இன்ஃப்ராரெட் கதிரில் வச்சு பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்ஃப்ராரெட் ரேஸ் அது காட்டி இதற்கு முன்பு பார்த்திராத அளவுக்கு சென்சிட்டிவாக இருக்குது, துல்லியமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஒளியினுடைய வேகம் 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு. தொலைவில் உள்ள ஒரு நட்சத்திரத்திலிருந்து ஒளி கிளம்பி விண்வெளியில் பயணம் செஞ்சு நம்ம கண்ணை அடையிறதுக்கு பல ஆயிரம் ஒளி ஆண்டுகள் ஆகுது. அப்படின்னா இப்போ நாம் ஒரு நட்சத்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உண்மை என்ன? இந்த க்ஷணத்தில் அந்த நட்சத்திரம் எந்த நிலையில் இருக்குது அதை நீங்கள் பார்க்கல. பல ஆயிரம் ஒளி ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நட்சத்திரம் எப்படி இருந்ததோ அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. உதாரணத்துக்கு சொன்னோம் சார், ஆல்ஃபா சென்டாரி நட்சத்திரம் தான் நம்ம பூமிக்கு அருகில் இருக்குது. அது கிட்டத்தட்ட 4.2 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்குன்றாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா 4.2 ஒளியாண்டுகள் முன்னாடி இருந்த நிலை தான் இப்போ பார்க்குறீங்க. இப்போ ஒரு வேளை அதை மறைஞ்சு போயிருந்தா கூட நமக்கு போயிருக்கலாம். அதனால தான் அஸ்ட்ரானமியில் ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க. அதாவது ஒரு வானத்தை நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு இடம் வெறுமையாக இருக்குன்னு நினைப்பீங்க, ஸ்டார் எதுவுமே இல்லைன்னு நினைப்பீங்க. ஆனால் அங்கே ஒரு ஸ்டார் பிறந்திருக்கும். அதுலேருந்து கிளம்பின ஒளி இன்னும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது, உங்கள் கண்ணில் சேரல. சேர்ந்த பிறகு தான் நீங்கள் பார்க்க முடியும். அதனால் எப்போ வருதோ அப்போ தான் நீங்கள் பார்க்க. அப்போது காலி இடம், வெற்றிடம், நீங்கள் ஒன்றுமே இல்லை இருட்டாக இருக்குன்னு நினச்சிட்டு போய் இடத்துல உண்மையிலே ஒரு ஸ்டார் பிறந்திருக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்டாரு எப்போது வெடித்து செத்து போயிருக்கலாம். ஆனால் அது நிகழ்ச்சி எப்போ நடந்து முடிஞ்சு போச்சு, அப்போ அது உயிரோடு இருக்கும்போது கிளம்புன ஒளி தான் இன்னும் வந்துட்டு இருக்குது உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு அங்கே இருக்கிற மாதிரி தெரியும். இருப்பது இல்லை என்பது இருக்கிறது. கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷன் மாதிரி தெரியும். அஸ்ட்ரானமியில் இது சாத்தியம். ஆனால் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நம்ம தினசரி வாழ்க்கையில் சந்திக்க முடியல. என்ன காரணம்னா ஸ்பீட் ஆஃப் லைட் பார்க்குறது இன்ஸ்டன்டேனியஸ்னு சொல்லுவாங்க, உடனுக்குடனே நடக்குது. அதனால் இந்த டைம் கேப், இந்த தூரம் கேப் இதெல்லாம் நமக்கு தெரியறதில்லை. ஆனால் அஸ்ட்ரானமியில் தூரங்கள் அதிகமாக இருப்பதால் இது ப்ராமினெண்ட்டாக நமக்கு புரிய வருது. என்றோ நடந்த ஒரு நிகழ்ச்சியை நாம் இப்போதான் நம்ம டெலஸ்கோப் மூலமாக பார்க்குறோம் அஸ்ட்ரானமியில் பொறுத்த வரைக்கும். அதனால் கடந்த காலத்தை நிகழ்ச்சியை தானே நிகழ்காலத்தை நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்க உதவுற ஒரு கருவி தானே டைம் மிஷின். அவங்க சொல்கிறாங்க டெஃபினேஷன் படி பார்த்தா. அப்போ ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் ஒரு டைம் மிஷின் தான். இப்போது பிரபஞ்சத்தின் தோற்றத்தை பிக் பேங் அப்படின்னு சயின்ஸில் சொல்கிறாங்க. அந்த கோட்பாட்டினை கொண்டு விஞ்ஞானிகள் விளக்கி வருகிறாங்க. அதன்படி அந்த பெருவெடிப்பு நிகழ்ந்தவுடன் இருந்த பிரபஞ்சத்தின் தோற்றம், அமைப்பு, பின் அது எப்படியெல்லாம் மாறி இருக்குது, இது எல்லாம் தற்போதைய நிலைமை என்ன, இது எல்லாத்தையும் இந்த உற்பத்தி ரகசியத்தை ஜேம்ஸ் ஸ்பேஸ் வெப் டெலஸ்கோப் மூலம் கண்டறிவது சாத்தியம். ஏன்னா நீங்கள் காலத்தால் பின்னோக்கி போய் அதை இப்போ பார்க்க போகிறீங்க.
அதனால் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சியை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீன்ற போது அதுக்கு பயன்படுற கருவி எங்கள் டைம் மிஷின் சொல்லலை, தப்பே இல்லை. ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அங்கே வந்துடுது. நமது பேரண்டத்தினுடைய பிறப்பு, அப்புறம் வந்து ஆரம்ப காலத்தில் நட்சத்திரங்கள் எப்படி பறந்தது, இதனுடைய ஆராய்ச்சியிலலாம் வந்து ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து பெரிய பயன்பாடு இருக்குன்னு சொன்னீங்க சார். வான்வெளியில் உள்ள இன்னும் ஒரு சுவாரஸ்யமான மக்களுடைய ஆர்வத்தை ஈர்க்கிற ஒரு பொருள் என்னென்னா பிளாக் ஹோல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கருந்துளைகள். ஆமாம். இந்த கருந்துளைகள் அதை கவனிக்கிறதுலையோ இல்லை அதனுடைய ஆராய்ச்சியிலையோ இந்த ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கியுடைய பங்களிப்பு எதுவும் இருக்கா? இருக்குது, அதுவும் இருக்குது. சொல்லப்போனால் ஒரு வானியல் ஒரு டீம் ஆஃப் ஆஸ்ட்ரானமர்ஸ், அந்த குழு என்ன பண்ணியிருக்கு, மிக பழமையானதும் மிக நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருந்துளையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் கூட GNZ11 அப்படின்ற கேலக்ஸி. அந்த கேலக்ஸியில் இருக்கிற கருந்துளையை ஜேம்ஸ் ஸ்பேஸ் டெலஸ்கோப் கண்டுபிடிச்சிருக்குது. இந்த கருந்துளைன்றது 13.4 பில்லியன் ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்குது. அதாவது பெருவெடிப்பு பிக் பேங் நடந்து 400 மில்லியன் ஆண்டுகள் கழித்து எந்த நிலையில் இருந்ததோ அந்த நிலையில் இந்த பிளாக் ஹோல் இருக்குது அப்படின்றத நம்ம ஜேம்ஸ் டெலஸ்கோப் கண்டுபிடிச்சிருக்குது. இந்த கருந்துளை நம்ம சூரியனை விட 6 மில்லியன் மடங்கு எடை கொண்டது. 60 லட்சம் சூரியன் சேர்ந்தால் எவ்வளோ இடையில அவ்வளோ எடை. அது மட்டும் இல்லை, தம் பக்கத்தில் இருக்கிற மற்ற கேலக்சியில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் தம் பக்கம் இழுத்து அதை கபலீகரம் பண்ணிட்டு இருக்கு, விழுங்கிட்டு இருக்குது. இதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஸ்கோல் கடந்த வருஷம் இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து பிக் பேங்குக்கு பிறகு 570 மில்லியன் ஆண்டுகள் கழித்து உருவானது அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கருந்துளைகளை பற்றிய ஆராய்ச்சியில் நம்முடைய ஜேம்ஸ் டெலஸ்கோப்பும் முழு மூச்சாக செயல்படுத்துறதுக்கான ஆதாரங்கள். இதெல்லாம் அசைக்க முடியாத தரவுகள். ஆமாம். நமது பேரண்டத்தினோட தோற்றத்தை பற்றி ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் புதிய தகவல்கள் எதுவும் கொடுத்துருக்கா? சொல்லலாம். அவருடைய நோக்கம் வந்து பார்க்க போனால் வெளிக்கோள்கள், நம்முடைய தொடக்க கால பிரபஞ்சத்தினுடைய தொடக்கம், இதை பற்றி ஆராய்ச்சிறது தான் அதனுடைய முக்கிய நோக்கமாக இருந்தாலும் கூட அதுக்காக நம்ம சோலார் ஃபேமிலி இதெல்லாம் கூட விட்டுடுமான்னு அவசியம் இல்லை. இதையும் தான் ஆராய்ச்சி பண்ணுது. 2023 பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கோளுக்கும் வியாழன் கோளுக்கும் இடையில் ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்திருக்கிறத கண்டுபிடிச்சிருது. அதே மாதத்தில் நம்ம மில்கிவே கேலக்ஸி சமமான எடை கொண்ட பல கேலக்சியில் கண்டுபிடிச்சிருக்குது. பிக் பேங் எனப்படும் பெருவெடிப்பு நிகழ்ச்சி நடந்து 500 மில்லியன் ஆண்டுக்கும் 700 மில்லியன் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் உருவானவை அவை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்குது. மெய்சி அப்படின்னு ஒரு கேலக்ஸி, அந்த கேலக்ஸி 2022 கண்டுபிடிச்சிருக்குது. ஆகஸ்ட் 2023 பழமையான 4 கேலக்சியில் இந்த மெய்சியும் ஒன்று அப்படின்ற தகவல் வந்திருக்குது. இப்படி இந்த நம்முடைய யூனிவர்ஸ் பற்றின புதிய புதிய தகவல்களையும் ஒவ்வொரு நாளும் ஜேம்ஸ் ஸ்பேஸ் வெப் டெலஸ்கோப் கண்டுபிடிச்சி கொடுத்துருந்தா இருக்குது. அந்த பணி தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது. அடுத்து வான்வெளியில் மிகவும் சுவாரஸ்யமான பொருளாக எதிர்பார்க்குறது என்னென்னா, நம்ம பூமி மாதிரியான கோள்கள், அயல் கோள்கள் எப்படி நம்ம சூரியனை பூமி சுற்றிட்டு வருதோ அதே மாதிரி வானத்தில் உள்ள பிற நட்சத்திரங்களை நிறைய கோள்கள் சுற்றிட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி சுற்றி வர்ற வலம் வர்ற கோள்களில் உயிர் வாழ தகுதி கொண்ட, பூமி மாதிரி தகுதி கொண்ட கோள்கள் இருக்கான்னு ஹேபிட்டபிள் பிளானட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில் இது ஏதாவது புதிய தகவலை கண்டுபிடிச்சிருக்கா? ஓகே, இப்போது நம்ம அஸ்ட்ரானமர்ஸ் வந்து இந்த விஷயத்தில் பார்க்கும்போது நம்முடைய பூமிக்கு அருகாமையில் உள்ள பல எக்ஸோ பிளானட்ஸ், அதில் ஏராளமான அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு வாயு, அப்புறம் ஓசோன் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றது ஆராய்ச்சி மூலமாக சொல்கிறாங்க. அதில் TRAPPIST-1 அப்படின்ற ஒரு அமைப்பு நம்முடைய பூமியிலேருந்து 40 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது. அதில் நம்ம பூமியை போலவே 7 கோள்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் நம்ம பூமியை போன்றே உயிர் வாழ்வதற்கான தேவையான சூழ்நிலை கொண்டதாக இருக்குதுன்றையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. கடந்த 2021 ஜூன் மாதம் அது வரைக்கும் 59 உயிர் வாழ்வதற்கு தகுதியான வெளிக்கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ ஃப்யூச்சரில் அதாவது நம்ம நினைக்க மாதிரி பூமி மட்டும்தான் உயிர் வாழக்கூடிய ஒரு பிளானட் நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. வெளியே இருக்காங்க, இவ்வளவு நாளாக தெரியாமல் இருந்தது. இவங்க ஜேம்ஸ் ஸ்பேஸ் வெப் டெலஸ்கோப்லாம் வந்த பிறகு நம்ம பூமியை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்ற தகவல் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. வானத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுல இது வரைக்கும் அஸ்ட்ரானமர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வானவியல் அறிஞர்கள் தான் ஆர்வமாக இருந்தாங்க.
நீங்கள் சொல்கிறத பார்த்தா இனிமேல் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் கூட பார்க்க பிளாட் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடியே போட்டு. ஆமாம், சென்னைக்கு ஆல்ஃபா சென்டாரி பக்கத்தில் இருக்கிற கேலக்சியில் என்னுடைய பிளாட் இருக்குது, 10 ஒளியாண்டுகள் தொலைவில். 10 ஒளியாண்டுகள் தொலைவில். ஆமாம், வரலாம். கொஞ்சம் நகைச்சுவையாக இருந்தாலும் கூட எப்பவுமே விஞ்ஞானத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடப்பதற்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு கருதப்பட்ட பல விஷயங்கள் கடந்த காலங்களில் இப்போ நடந்துட்டு இருக்குது. இம்பாசிபிள்ன்ற விஷயங்கள் ஒரு காலத்தில் தான், அது பாசிபிளாக மாறிட்டு இருக்கு. அந்த வல்லமை அறிவியலுக்கு தான் உண்டு. அறிவியலுக்கு தான் உண்டு, அந்த வல்லமை அது உண்டு. நடக்கலாம், நடக்கக்கூடாது, நம்ம நடக்கவே முடியாது, நம்ம எப்படி சொல்ல முடியும். சார், அடுத்து இந்த விண்வெளி ஆராய்ச்சியில் மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு என்னென்னா, இந்த டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி இருக்குது. விண்வெளியில் வந்து கண்ணுக்கு புலப்படாத நட்சத்திரம் மாதிரி இல்லாத பிற வஸ்துக்கள்லாம் இருக்குது. அது வந்து டார்க் மேட்டர்னு சொல்கிறாங்க. அது புவியீர்ப்பு விசையால் மட்டும்தான் அதை உணர முடியும். மற்றபடி அதுக்கு எந்த விதமான சமிக்கைகளே கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான டார்க் மேட்டர் பொருள் ஆராய்ச்சியில் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பினுடைய பங்களிப்பு எதுவும் இருக்கா? ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸில் டார்க் மேட்டர்ன்றதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் தான். தொடக்க காலங்களில் இந்த ஜேம்ஸ் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து ஒரு 3 விதமான பொருட்களை கண்டுபிடிச்சிது. அதுக்கு பேர்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பேர்னா ஒரு கோட் நேம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜேட்ஸ் GS Z13O, ஜேட்ஸ் GS Z12O, ஜேட்ஸ் GS Z11O. இப்படி 3 கோட் நேம் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. வண்டி நம்பர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஆஸ்ட்ரானமர்ஸ். 3 விதமான பொருட்களை கண்டுபிடிச்சிது. அப்போ ஆரம்பத்தில் அது என்ன நினச்சாங்கன்னா அதெல்லாம் கேலக்ஸி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஆராய்ச்சி பண்ணும்போது தெரியுது கேலக்ஸியில் டார்க் ஸ்டார்ஸ் அப்படின்னு இப்போ கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டார்க் ஸ்டார்ஸ்ன்றது என்னென்னா, சாதாரண ஸ்டாருக்கும் இந்த ஸ்டாருக்கும் வித்தியாசம் இருக்குது. சாதாரண ஸ்டாரில் வந்து நமக்கு படிச்சிருக்கிறோம், அது அந்த அளவுக்கு வெளிச்சமும் வெப்பமும் வரதுக்கு காரணம் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் அங்கே உள்ளே நடக்குது, அதனால தான் வருதுன்னு. ஆனால் அந்த மாதிரி நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் இங்கே நடக்கலையாம். அதுக்கு பதிலாக செல்ஃப் அனிலேஷன் ஆஃப் டார்க் மேட்டர்ன்றாங்க. செல்ஃப் அனிலேஷனாக அழிச்சிக்கிறது, செல்ஃபில் தனக்கு தானே அழிச்சிக்கிறது. இந்த மாதிரி ப்ராசஸ் அப்போ வழக்கமான ஸ்டாரில் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த டார்க் ஸ்டாரில் நடக்கலை, வேறு விதமான நிகழ்ச்சி நடக்கிறது அப்படின்ற அந்த விஷயத்தை ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் கண்டுபிடிச்சிருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் கிட்டத்தட்ட 85% அவங்க தான் இருக்கிறாங்க. பார்க்கின்ற பிரபஞ்சம் என்றது கம்மி தான், 5% தான். இதுதான் அதிகமாக இருக்குன்னு ஆஸ்ட்ரோபிசிக்ஸில் சொல்கிறாங்க. அப்போ இந்த முக்கியமான மர்மமாக இருக்கிற விஷயம் குறித்து கூட ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி பல சுவாரஸ்யமான தகவலை கொடுத்துருக்கு. விண்வெளியில் காஸ்மாலஜியில் இன்னும் புரிபடாத தெரியாத பல மர்ம முடிச்சுகள் இருக்கின்றன. இந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப், நம்மளுடைய ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப், இவங்க 2 பேருமா சேர்ந்து, குறிப்பாக இவருடைய பங்களிப்பில் ரொம்ப அதிகம், தொடர்ந்து ஆராய்ச்சி செய்ய 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 புதிராக இருக்கின்ற விண்வெளி ரகசியங்கள் வெகு சீக்கிரத்தில் புலப்படும். பிரபஞ்சத்தை பற்றிய ஒரு புரிதல், ஆழமான புரிதல் நிச்சயமாக எதிர்கால தலைமுறைக்கு கிடைக்கும் நம்பலாம். சார், இது வரைக்கும் விண்வெளியில் நிலைநிறுத்தப்பட்டு வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்ற ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி பற்றி, அதனுடைய தொழில்நுட்ப கட்டமைப்பு, அது சந்தித்த சவால்கள், அது விண்வெளி ஆராய்ச்சி செய்து கொடுத்து கொண்டு இருக்கின்ற புதிய தகவல்கள், விண்வெளி ஆராய்ச்சியை புரட்டி போடுகின்ற புதிய தகவல்கள், இதை பற்றிலாம் வந்து ரொம்பவும் நிதானமாக தெளிவாக எடுத்து வச்சிங்க. அரங்கத்திற்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்பவும் நன்றி சார். நன்றி, வணக்கம். இதுவரை ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கியின் புதிய கண்டுபிடிப்புகள் குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொண்டவர் அறிவியல் பரப்புனர் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் வேதியியல் துறை வருகை பேராசிரியர் முனைவர் சி. சண்முகம் அவர்கள். உடன் உரையாடியவர் பூங்குன்றன் அவர்கள்.